காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்று நாம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் கல்லூரியில் பணிபுரியும் காது, மூக்கு, தொண்டை சிறப்பு மருத்துவர் டாக்டர் மாரியப்பன் அவர்களை சந்தித்து முதியோர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் தொண்டை, மூக்கு, காது இவற்றில் ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தோட என்ன பிரச்சனைகள்லாம் தொண்டை, காது, மூக்குல ஜெனரலா வரும் அப்படிங்கறத எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். காது, மூக்கு, தொண்டை அறுவை சிகிச்சை பிரிவில் மருத்துவ பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக இருக்கிறேன். என்னுடைய பெயர் மாரியப்பன் ராஜகோபால். வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே முதுமை என்பது நமக்கு ஒரு விருப்பமாக கொடுக்கப்படுவது அல்ல. இயல்பாகவே பிறப்பு இறப்புக்கு இடையிலே இளமை எப்படியோ அதுபோலத்தான் முதுமையும் வந்து செல்கிறது. இதிலே மூப்படையும் போது சாதாரணமாக ஆரோக்கியமாகவே மூப்படையும் போது ஏற்படுகின்ற சிறிய பிரச்சனைகள் மற்றும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசார்டர் என்று சொல்வார்கள், அதனால் வரக்கூடிய வியாதிகள் என்று இருபிரிவாக நாம் இதை அணுகலாம். சாதாரணமாகவே ஆரோக்கியமாக மூப்படையும் போது நம்முடைய செவி முதலில் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று நாம் அனைவரும் படித்திருக்கிறோம். முதலில் கருவாகி உருவாகி நம்முடைய மனித வடிவம் பெறும் முன்னே முதலில் முதிர்வடைகின்ற உறுப்பு செவியாகும். செவிக்கு 2 வேலைகள் உண்டு. ஒன்று கேட்டல், மற்றொன்று நம்முடைய உடல் இந்த மண்ணிலே எப்படி நிற்கிறது, என்ன நிலையில் இருக்கிறது, படுத்திருக்கிறோமா, அமர்ந்திருக்கிறோமா, ஓடுகிறோமா, எப்படி இருக்கிறோம், சாய்வான நிலையில் இருக்கிறோமா, நேராக இருக்கிறோமா, இதை சமன் செய்தல் அல்லது பேலன்சிங் என்று சொல்வார்கள். அந்த 2 வேலைகளை செவி செய்கிறது. இதிலே கேட்டலுக்கு நமக்கு வயதாகும் போது அந்த நரம்பு அணுக்கள் இருக்கின்றன அல்லவா. செவியை நாம் வெளிச்செவி, நடுச்செவி, அகச்செவி என்று 3ஆக பிரித்துக் கொள்ளலாம். இந்த அகச்செவிதான் நாம் கேட்கின்ற அதிர்வுகளை, ஒலி அதிர்வுகளை மூளைக்கு அனுப்புகின்ற மின் சமிக்ஞைகளாக மாற்றி மூளைக்கு அனுப்புகின்ற வேலையை செய்கிறது. இதில் இந்த வேலையை செய்கின்ற பகுதியின் பெயர் காக்லியா.
இதில் இருக்கின்ற செல்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இயல்பாகவே எண்ணிக்கையில் குறையத் தொடங்குகின்றன. அதுபோல அதை நம் இயல்பாக ஆரோக்கியமாக மூப்படையும் போதே நிகழ்கின்ற நிகழ்வு. அதனால்தான் வயது முதிர்வு அடையும் போது பலரும் காது கேளாமையினால் அவதிப்படுகின்றனர். இது குறித்து வெட்கப்படவோ அல்லது வேதனைப்படவோ படுகின்ற ஒரு விஷயமும் அல்ல. இது இயல்பாக 40 வயதுக்கு பிறகு எப்படி கண் பார்வையிலே ஒரு சிறிய குறை வருகிறதோ அதுபோலத்தான் இதுவும் ஒரு இயல்பான விஷயம்தான். பலரும் கண்ணாடி அணிவதற்கு தயங்குவதில்லை. அது ஒரு ஸ்டைல் அல்லது அது ஒரு அணிகலன் என்ற ரீதியில் ஆகிவிட்டது. ஆனால் செவிக்கு கேளாமை வருகின்ற போது அதை அணிந்தால் பலரும் ஒரு விதமான ஒரு ஸ்டிக்மா என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஸ்டிக்மா என்று சொன்னால் ஒரு ஏளன பார்வைக்கு உள்ளாவோமோ என்கின்ற ஒரு ஐயம். அது தேவையில்லை. ஏனென்றால் இது இயல்பாகவே எல்லாருக்கும் நிகழக்கூடியது. அதனால் நாம் எப்பொழுதும் நமக்கு ஒரு 50 அல்லது 60 வயது ஆகும்போது கேள்வித்திறன் நமக்கு குறைகின்றதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் எப்பொழுதுமே மற்ற வியாதிகள் நமக்கு வரும்போது அதற்குண்டான வெளிப்பாடுகள் நமக்கே தெரியும். ஆனால் கேட்கின்ற குறைபாடு மற்றும் அடுத்தவர்கள் சுட்டிக்காட்டும் போதுதான் நமக்கு தெரியும். நான் அழைத்துக் கொண்டே இருக்கிறேன், நீ ஏன் பதில் சொல்லவில்லை என்று கேட்பார்கள். அப்படித்தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அந்த சமயம் நாம் ஒரு 30% கீழ் நம்மளுடைய கேட்பு திறன் குறைந்துவிடும். அதனால் முதலாகவே நாமவே முன் வந்து இந்த செவித்திறன் ஆய்வு என்கின்ற பரிசோதனையை செய்து கொள்வது நல்லது. செய்து கொண்டு நம்மளுடைய அந்த உள் செவி எப்படி இருக்கிறது, அதனுடைய வேலையை சரியாக செய்கிறதா அல்லது எண்ணிக்கையில் குறைய தொடங்கி நமக்கு செவித்திறன் குறைகிறதா என்பதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காது கேளாமை இருக்கும்போது மற்றவர்கள் பேசுவது என்ன என்று நமக்கு தெரியாது. அதை அப்படியே தொடர விட்டோம் என்றால் மற்றவர்கள் நம்மை பற்றி ஏதோ தவறாக பேசுகிறார்களோ என்று ஒரு ஐயப்பாடும் அதனால் ஏற்படுகின்ற மனக்குறைபாடுகளும் வராமல் இருக்கும். அதற்காகவே இது. இரண்டாவது, பாதுகாப்பு காரணங்கள். முதியவர்கள் தனியாக வெளியே செல்லும் போது இந்த வாகனங்கள் நகர்கின்ற நகர்வுகள், அதிர்வுகள் மற்றும் அது எழுப்புகின்ற ஒலி இவை கேளாமல் இருந்தால் விபத்துகள் நேரிட வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவதாக நான் சொன்னேன் உடலை சமன்படுத்துதல், பேலன்சிங். இது எப்பொழுது வருகிறது? இயல்பாகவே முதுமை காரணமாகவும் வரலாம். முதுமை காரணமாக எப்படி வரும் என்றால் நம்மளது உள் செவியில் நீர் இருக்கிறது. அந்த நீரின் அசைவினால்தான் நம்முடைய உடல் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், அமர்ந்து இருக்கிறோமா, படுத்திருக்கிறோமா, நடக்கிறோமா, சாய்வாக இருக்கிறோமா என்கின்ற அந்த சமன்படுத்தல், சென்ஸ் ஆஃப் பொசிஷன் என்று சொல்வார்கள், அதை மூளைக்கு தொடர்ச்சியாக அனுப்பிக் கொண்டே இருக்கும். இதிலே இந்த கேள்வித்திறன் எடுத்து செல்கின்ற நரம்பும் மற்றும் இந்த பேலன்சிங் எடுத்து செல்கின்ற நரம்பும் இரண்டும் ஒன்றாகவே இணைந்தே செல்கின்றன. வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வ் என்று சொல்வார்கள். அது 8வது எண்ணிக்கையில் தலையிலிருந்து நேராக உறுப்புகளுக்கு வரக்கூடிய நரம்புகளில் 8வது நரம்பாகும். இதிலே அந்த நீரில் சிறிய சிறிய துகள்கள் காலப்போக்கில் சேர்ந்துவிட்டால் அந்த நீரின் அசைவுகள் பாதிக்கப்பட்டு நாம் நேராக இருக்கும்போதே நமக்கு ஏதோ நம்மை சுற்றி இருக்கின்ற உலகம், மற்ற பொருள்கள் எல்லாம் சுழல்வது போன்ற ஒரு பிரம்மை ஏற்படும். பிரம்மை என்று சொன்னால் த சென்ஸ் ஆஃப் ஹாலுசினேஷன் என்று சொல்வார்கள்.
அது நிகழாது, ஆனால் அது நிகழ்கின்ற போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். வெர்டைகோ என்று ஆங்கிலத்தில் அதை பகிர்வார்கள். தலை சுத்துகிறது என்று சொல்வார்கள். ஆனால் தலை இயல்பாகவே தலை சுழல்வதில்லை. நம்மை சுற்றி இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் சுழல்வது போன்ற ஒரு உணர்வு. இதனால் நமக்கு என்ன ஏற்படும் என்றால், நாம் நினைவை இழக்க மாட்டோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் நம்மை சுற்றி சுழலும் போது நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோமா, நேராக இருக்கிறோமா, விழுந்திருக்கிறோமா, படுத்திருக்கிறோமா என்று நம்மால் உணர இயலுவதில்லை. அதனால் கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கீழே விழுந்து அடிபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதைத்தான் வெர்டைகோ என்று சொல்கிறார்கள். இது இயல்பாகவே இரண்டாக பிரிக்கப்படும். ஒன்று, அந்த வியாதி வேறு எந்த வியாதியும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பினைன் பாராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டைகோ என்ற ஆங்கில சொற்றொடரில் அழைப்பார்கள். அது என்னவென்றால், எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு வியாதியுமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிலையில் நம்மளுடைய தலையை சாய்க்கும் போது அந்த உள் செவியில் இருக்கின்ற நீரானது அசைவுற்று அது தலை சுற்றுவதல் போன்ற இந்த நிகழ்வை ஏற்படுத்துகின்றது. இதைத்தான் அப்படி அழைக்கிறார்கள். இது நாம் சரி செய்யக்கூடியதுதான். இதுக்காக வருந்த வேண்டியதில்லை. இதை நாம் சரி செய்யக்கூடியதுதான். அதற்கென்று தனியாக உடற்பயிற்சிகள் இருக்கின்றன. தலையை குறிப்பிட்ட பொசிஷனில் வைத்து அதை நேராக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் இருக்கின்றன. அது செய்வதன் மூலம் இதை சரியாக்கிக் கொள்ளலாம். அதுவரை நமக்கு இந்த தலை சுற்றல் வராமல் இருப்பதற்காக மாத்திரைகளும் மருந்துகளும் இருக்கின்றன. அதை கொண்டு இதை குணப்படுத்தி விடலாம். இதற்காக பயப்பட வேண்டியது இல்லை. இரண்டாவதாக, உள்செவிக்கு செல்லும் இரத்த ஓட்டம் இயல்பாக குறையும் போது இது போன்ற தலை சுற்றுதல் போன்ற ஒரு பிரமை நமக்கு ஏற்படுவதுண்டு. சிலருக்கு நமக்கு இந்த உள்செவிக்கு ரத்தம் எடுத்து செல்லுகின்ற இரத்த குழாய்கள் நம்முடைய கழுத்து எலும்பு வழியாக, அதாவது முதுகெலும்பு என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கு மேல் இருக்கின்ற தலையையும் முதுகையும் இணைக்கக்கூடிய கழுத்து தண்டுவட எலும்புகள், செர்வைக்கல் வெர்டெப்ரா என்று சொல்வார்கள், அது தேய்வதன் காரணமாக சில பொசிஷனில் தலையை திருப்பும் போது அந்த இரத்த ஓட்டம் சிறிது நேரம் தடைப்பட்டு அது தலை சுற்றுதல் நிகழ்வு நமக்கு ஏற்படுகிறது. இதை ஆங்கிலத்தில் செர்வைக்கல் ஸ்டீலிங் என்று சொல்வார்கள். அதனால் அந்த தலை சுற்றும் இயல்பாகவே வரும். ஏனென்றால் வயது முதிரும் போது இந்த கழுத்து எலும்பு தேய்மானம், மற்றபடி உடலில் இந்த இரண்டு வெர்டெப்ராவுக்கு நடுவிலே இருக்கின்ற அந்த மஜ்ஜை என்று சொல்லுவார்கள், அது பிதுங்கி வருதல், அது போன்ற இதெல்லாம் முதுமை காரணமாக ஏற்படுவது உண்டு. அப்படி ஏற்படும் போது அதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த இரண்டு முக்கியமான காரணங்களினால் நமக்கு இந்த தலை சுற்றுதல் நிகழ்வு வருகிறது. அது அல்லாமலும் பல காரணங்கள் இருக்கின்றன. உள் செவியில் நீர் அதிகமாக சுரத்தல் அல்லது நீர் கெட்டிக்கொள்ளுதல், அது வெளியேறாமல் உள் செவியில் அதிகமாக நீர் கோர்த்து கொள்ளுதல், மீனியஸ் டிசீஸ் என்று பகர்வார்கள். அல்லது அந்த நம்முடைய பொசிஷன் சென்ஸை எடுத்து செல்கின்ற நரம்பு, நான் சொன்னேன் அல்லவா 8வது நரம்பு, அதில் அந்த நரம்பில் ஏற்படுகின்ற கட்டியின் காரணமாகவும் இதுபோல வரக்கூடும். ஆனால் இவையெல்லாம் தலை சுற்று மாத்திரம் அல்லாமல் நமக்கு ஒரு இரைச்சல் போன்ற ஒரு உணர்வு, அந்த இரைச்சல் மற்றவர்களால் கேட்க இயலாது. ஏனென்றால் அது அங்கே இருக்காது. அவர்கள் மட்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அந்த செவியிலே இரைச்சல் மற்றும் காது கேளாமை, அந்த நரம்பு மூளைக்கு எடுத்து செல்கின்ற நரம்பு பாதிக்கப்படுவதனால் ஏற்படுகிற அந்த காது கேளாமையும் ஏற்படும். இவையெல்லாம் நாம் இந்த செவித்திறன் ஆய்வு பரிசோதனைக்கு செய்து கொள்வதன் மூலம் நமக்கு இதை ஓரளவு கண்டறியக்கூடும். நன்றி சார்.
இப்ப நீங்க சொன்னதுனால நிறைய முதியோர்களுக்கு இது பலனா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தலை சுற்றல் வந்தா பிபி அதிகமாயிடுச்சு, சுகர், இதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு அதெல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமும் அது இல்ல அப்படின்னும் போது எது காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நன்றி சார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.